ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா சாம்டு ஸ்ரீ ரேவதி அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வரையுமே மருதுகிட்ட இருந்து காப்பாற்றிருந்தாங்க. மருதோட கதையை முடிஞ்சு போயிடவும் அடுத்தது ரேவதி, மயில்வாகனம், ரோஹிணி எல்லாருமே மருது அவங்க கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இவனால் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்போம். உண்மையை சொல்லப்போனாக்கி அவன் ரேவதியும் அம்மாவோட கதையும் முடிச்சிருப்பான் அப்படின்னு ரோஹிணி சொல்லவும் இது கேட்டதுமே அப்போ ரேவதி சாம்டு ஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாம்மா கார்த்தி மாமா மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும், இதுக்கு நீ என்னம்மா பதில் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே சந்திரகலா இதை பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை நம்ம தோத்து போய் நின்றுட்டு இருக்கிறோமே, எப்படியாவது இவங்க மூணோருடைய கதையும் அந்த மருது வச்சு முடிச்சலான்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் அந்த மருதுவோட கதையை இவன் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாம்டிஸ்ரு ஒரு செக் எடுத்துட்டு வராங்க. இந்தா நீ எங்களை காப்பாற்றி இருக்கிற, அதுக்காக உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால இந்த செக்கில் உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நீ ஃபில்லப் பண்ணி நீ எடுத்துக்கோ அப்படிங்கவும் இதுக்கு பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, மாமா பணத்துக்காகவோ நம்மளை காப்பாற்றினாரு, நீ இந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் என்ன ரேவதி நினச்சிட்டு இருக்கிற, அவர் நம்மளை காப்பாற்றினது உண்மைதான், அதுக்காக தான் அதுக்கேற்ற சன்மானம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் முடிவு எடுத்தேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி நீங்கள் எனக்கு இப்படி பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துலாம் நான் ஒன்றும் உங்களை காப்பாற்றல, நீங்கள் எங்கள் மாமாவோட குடும்பம் நீங்கள் எல்லாரும் அதுக்காக காப்பாற்றினேன். அது மட்டும் இல்லாமல் என் கண் முன்னாடி உங்கள் நிலைமையில் வேறு யாராக இருந்தாலுமே நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், நான் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் இது பண்ணலை, என்கிட்ட இல்லாத பணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ரேவதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கிட்டே மயில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் அப்போ ரேவதி கார்த்தி பற்றி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மயில் வாங்கின ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உங்கள் அம்மா இந்த அளவுக்கு கார்த்தியை போய் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவர் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோம் அது கூட அவங்க உணரவே மாட்டாங்களா அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சிட்டு பார்த்தோம்னா அவங்க பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு அவங்க போகவும் அப்போ ரேவதிக்கு கோபமாக வருது. அம்மா எப்போ தான் திருந்துவாங்களோ தெரியல, கார்த்தி மாமா எவ்வளோ பெரிய உதவி நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் மட்டும் சரியான இடத்துக்கு வரலன்னா இந்த மருதுவால் என் கதையும் அம்மா கதையும் முடிச்சிருப்பானா, இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்போ கூட அம்மா இந்த அளவுக்கு அவர் மேலே கோவத்திலே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நீ செஞ்சதுதாக்கா கரெக்டு, இல்லைனா ரொம்ப அந்த கார்த்தி ஓவராக பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கும்போது என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணனாக்கி அதுக்கேற்ற ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம், அதுதான் நீயும் செஞ்சுருக்கிற, ஆனால் அவன் பாத்தியா உன்னை உதாசீனப்படுத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பார் சந்திரா சரி உன் வேலையை போய் பார் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது சாம்பிடிச்சிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஆமாம் இந்த கண்ணில் நான் எப்போவுமே அதில் குண்டு போட்டு தான் வச்சுருப்பேன், அப்படி இருக்கும்போது மருதுவை இந்த மாதிரிக்கு ஷூட் பண்ணுறதுக்காக அந்த பொருளை எடுக்கும் போது அதில் பார்த்தோம்னா அது இல்லாமல் இருந்தது, இது எப்படி ஆகும், அப்போது இது யாரோ தான் செஞ்சுருக்கிறாங்க, ஏன்னா இதில் இந்த மாதிரிக்கு பண்ணினது விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இதில் குண்டு இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படின்னு இல்லைன்னா அது இந்த ட்ராயரில் தானே இருந்திருக்கணும், எப்படி அது இல்லாமல் போச்சுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் ஒருவேளை இது கார்த்தியோட வேலையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இல்லையே கார்த்தி இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, அப்படியே வந்திருந்தாலும் கூட இந்த பொருளை நான் இங்கே தான் வச்சுருக்கேங்கிறது கார்த்திக்கு தெரியாது, அதனால கார்த்தி மேலே சந்தேகப்படுறது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயம், அப்போ வேற யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அவ்வளோ வரை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. சந்திரகலாவை பற்றி தான் அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரகலா தான் ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சிருப்பாளோ, ஆக மொத்தத்தில் மருந்து இங்கே வரப்போகிற விஷயம் தெரிஞ்சு தான் இந்த பொருளை இருந்து இந்த குண்டை எடுத்திருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா தான் இதை பண்ணியிருப்பாளா, ஒருவேளை நான் சிவனாண்டியை கதையை முடிக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணணும்ல, இதனால அவளுக்கு என் மேலே கோவம் ஏற்பட்டு இந்த மாதிரிக்கு சந்திரகலா பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிரிக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே அவங்க நினைக்கிறாங்க, சந்திரகலா இப்படி கூட முடிவெடுப்பாளா என்ன, அவள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா, அதனால சிவனாண்டிக்காக அவள் என்ன பழி வாங்குவாளா என்ன, சரி அப்படிலாம் நடந்திருக்காது, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்காம யாரையும் நம்ம சந்தேகப்பட்டுறக்கூடாது, சரி இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன், ஆனால் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்களை சும்மா விட மாட்டேன், ஏன்னா என் கூடவே இருந்துக்கிட்டு அவங்க இதை பண்ணியிருக்கிறாங்களா, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாம்பிடிச்சிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும் போதே அப்போ அடுத்தது அந்த பொருளை வச்சுட்டு அவங்க மூடவோ இப்போ கரெக்டாக சந்திரகலா வராங்க. வந்ததுமே என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஒன்றும் இல்லை சந்திரா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது சந்திரகலாவுக்கு சாம்பிடிச்சிரி ஏதோ ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறா, நம்ம கேட்டதுக்கு கூட ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் சொல்லு ரேவதி அப்படிங்கும்போது மாமா அம்மா இப்படி பண்ணணுதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன இருந்தாலும் அம்மா இந்த மாதிரிக்கு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி
பற்றி சொல்கிறாங்க. அங்கே பாரு ரேவதி, உங்கள் அம்மாவை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால் நான் அதை நினச்சலாம் நான் கவலைப்படலை, நீ எதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா இப்பவும் நான் உங்கள்கிட்ட வந்து திரும்பி நன்றி சொல்லிக்கிடுதேன் மாமா அப்படிங்கும்போது, ஏன் ரேவதி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, நீங்களாம் யாரு, என்னுடைய குடும்பம், அப்படி இருக்கும்போது இதுலையா என்னை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டு நீ வந்து நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் நீ சொல்லாத, நான் அதுக்காக நான் அது பண்ணலை அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் மாமா உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து 4-5 பேர் துரத்திக்கிட்டு வரும். உடனே கார்த்தி அந்த பொண்ணை அவங்க கிட்ட வந்து காப்பாத்துறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து அவங்க கார்த்திகிட்ட நன்றி சொல்லவும், சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க சார், நீங்கள் மட்டும் வரலன்னா இவனுக்கிட்ட நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி எதுக்காக ராத்திரி போல நீங்கள் தனியாக வரீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே கொண்டு விட்டுறதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த பொண்ணை விடுறதுக்காக வராங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே உடனே கார்த்தி வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போகும்போது, எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்கள் அம்மா கிட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்தணும், நீங்கள் வாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியை அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவோம். அப்போ அவங்க அம்மா வராங்க. ஏம்மா எங்கே போயிட்டு இவ்வளோ லேட்டாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மா நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன், இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படிங்கும் போதே பார்த்தோம்னா கார்த்தி தான் நிற்கிறாங்க. கார்த்தி சார் நீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உங்களுடைய வீடு தானா, இது உங்கள் பொண்ணு அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது, ஆமாம் சார் இவன் என்னுடைய பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து ரேவதி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி சார் கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வர அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நம்மளும் வந்து தனியால் உங்கள் பொண்ணை எங்கேயும் அனுப்பாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகவும், அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அம்மா தெரியும், இவருடைய ஒய்ஃபுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுது, அதுக்கப்புறம் அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தோம், ஆனால் அந்த பொண்ணோட சித்தி வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது, சொன்னாக்கி அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கவும், நானும் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க பொண்ணு வந்து பயங்கரமாக அவங்க அம்மா போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இப்படி நீ சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்கார் போலுக்க, இப்போ போய் நான் அவங்ககிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி நீ சொல்லுமா, உண்மையை சொல்லுமா, ஏன்னா நம்மளால தானே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனால நீ உண்மையை சொல்ல, அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பார்த்தோம்னா அவங்க ரேவதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்க பாருங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, அந்த டாக்டரோட பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நீங்கள் இப்படி கடைசி 3 வருஷத்துக்கு நடந்ததை நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே சாமி சரி பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே ரேவதி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் 3 வருஷத்துக்குள்ளது கடைசி நடந்தது மறந்து போயிட்டேன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, உங்கள் கணவர் பேர் வந்து கார்த்தி அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அப்படியே ரேவதிக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி இங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே நீ யாரு, உன்னை யார் அங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அவங்க விரட்டி விடவும், அந்த பொண்ணு வந்து நம்ம உண்மையை சொல்லியாச்சுலாம், உன்ன மேலே என்ன நடந்தாலும் சரிதான், ரேவதி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகவும், அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து கோவத்தோட சாமுண்டீஸ்வரி போட்டு கண்ணாப்பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா அங்கே நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு கடைசி நடந்த 3 வருஷத்துக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்கனவே கல்யாணமும் முடிஞ்சிருக்குது, கார்த்தி மாமா தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி வந்து உண்மை சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ரேவதி கேட்குற கேள்வியில் சாமுண்டீஸ்வரி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தாங்க. ஆமாம் ரேவதி, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, அந்த கார்த்தி தான் உன் கழுத்தில் தாலி கட்டுனா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருடைய கல்யாணத்தை நடத்தினதே நான் தான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரேவதிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு, எதுக்காக இப்படி எங்களை 2 பேரையும் பிரித்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி அவங்க ரேவதிக்கு கார்த்திக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஏற்கனவே எனக்கும் கார்த்தி மாமாவுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால தான் எல்லாருமே என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கிறீங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, ரோஹிணி அக்கா அடிக்கடி சொல்லுவா, கார்த்தி நீ லவ் பண்ணுறியா, கார்த்தி நீங்கள் தான் ஒன்று சேர போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஆக மொத்தத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தான் ரோஹிணி அக்கா அந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் சொல்லியிருக்கிறா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாரு ரேவதி, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சது தான், நீங்கள் 2 பேரும் வந்து சேரவே கூடாது, நான் சேரவும் விட மாட்டேன், கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற, கார்த்தி மாமா மாதிரிக்கு ஒரு கணவர் எனக்கு கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா வந்து இப்படி எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமும் நடந்திருக்குது, ஆனால் உன்னுடைய சுயநலத்துக்காக எங்கள் 2 பேரையும் நீ பிரிச்சுட்டியே, இப்போமே நான் கார்த்தி மாமா கூட போய் பாரு, நான் பேசி நான் அவர் கூட போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ரேவதியை எவ்வளோ தடுக்கிறாங்க. ரேவதி நான் சொல்கிறேன்
சொல்கிறது கேளு, நீ போகாத அப்படின்னு சொல்லி தடுக்கவும், ஆனால் ரேவதி சாமுண்டீஸ்வரியோட பேச்சை கேட்காம ரேவதி பார்த்தோம்னா கார்த்தியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடோடி வராங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ ரேட்டே வந்து சிவனாண்டி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சிவனாண்டி வந்து ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே என்னையா நீ எதுக்காக பிள்ளை நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா அந்த ராஜராஜனே உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் இல்லாம இந்த கோயில் கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி அங்கே வர சொல்லவும் கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து சிவனாண்டியை பார்க்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை நீ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, எங்கள் பாரு இந்த கோயில் கும்பாபிஷேகம் உங்கள் மாமா தானே நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே 2 தடவை கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போச்சுது, இப்பவும் வந்து அந்த ராஜராஜன் வந்து இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே காத்து சொல்கிறாங்க, அதனால என்ன அவர் வரலன்னா நான் நடத்திக்கிடுது அப்படிங்கும்போது என்னது நீ நடத்த போறியா, அங்கே பாரு அப்படிலாம் நடத்த முடியாது, ஒன்று நடத்தினா அவர் வந்து நடத்தணும், அப்படி இல்லைன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கள் மாமா வருவார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் இவர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக எங்கள் மாமா வருவார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் உடனே சிவனாண்டிக்கு அவங்க சந்திரகலா ஃபோன் பண்ணுறாங்க, ஆமாங்க என்ன நடக்குது அப்படிங்கும்போது உடனே சிவனாண்டி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கார்த்தி நல்லா இருந்தால் தானே இந்த ராஜராஜன் அழைச்சிட்டு வருவான், பேசாமல் அவன் கதையை முடிச்சிருங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சிவனாண்டி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறக்கா அப்படின்னு சொல்லவும், அந்த கார்த்தியெல்லாம் நம்மளால முடிக்க முடியுமா, அவன் தான் பக்கத்தில் போனாலே அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிறதன் அப்படிங்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு எதுக்காக போகிறீங்க, அவன் போயிட்டு இருக்கும்போதே தெரியாதனம்மா அவனுடைய கதையை முடிச்சிருங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரகலா போட்டு திட்டத்தைப்படி சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ரேவதி பார்க்கும்போது கார்த்தியை பார்க்கறதுக்காக அவங்க ஓடோடி வராங்க. அதே நிலைமையில அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் ஒளிஞ்சிருந்து கார்த்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலைமையில அவங்க அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்திட்டு போகவும் இதனால வந்து கார்த்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால அவங்க அப்படியே கீழே விழுறதுக்காக போகும்போது ரேவதி கார்த்தியை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போறாங்க. அப்போ பார்க்க கார்த்தி வந்து அப்படியே ரேவதியோட மடியில் அப்படியே வந்து கீழே இருக்கவும் உடனே கார்த்தியை பார்த்ததுமே ரேவதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற சிவனாண்டியும் முத்துவேலும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இந்த தடவையாவது நம்ம வந்து அந்த கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி எப்படி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ரேவதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது கார்த்தி விட்ட வந்து அவங்க எப்படியாவது வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி நடந்து போச்சுது. கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமே ரேவதி வந்து கார்த்திகிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, நீங்கள் தான் என்னுடைய கணவர்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிற உண்மையை வந்து ரேவதி சொல்லுவாங்களா, இல்லைன்னா சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் சேர்ந்துக்கிட்டு அடுத்தது என்ன சூழ்ச்சி பண்ண போகிறாங்க, அவங்க 2 பேரையும் சேர விடாமல் தடுக்கிறதுக்காக அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.